இதுக்கு முன்னாடி பரவாயில்லைங்க. ஆனால் இன்னைக்கு எபிசோடில் நம்மளுடைய ஜூலியானா நடந்துக்கிட்டது ஒரு உச்சக்கட்ட அவமானமான விஷயமா தான் தற்போது தமிழகத்தில் இருக்க மக்கள் அனைவருமே கருதி வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எபிசோடு வந்துட்டு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஆனால் ஜூலியானா நடந்துக்கிட்ட விதம் தான் வந்துட்டு தமிழக மக்களிடம் ஜூலியானா மீது இருக்கும் கோபத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளாக சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுடைய ஜூலியானா வந்துட்டு பயங்கரமாக கதறி அழுதாங்க கண்டினியூஸாக ஒரு 2-3 நாள். அதுக்கு காரணம் காயத்ரி கிராமம் நம்மளுடைய ஆர்த்தியம் தான். இவங்க கேமரா முன்னாடி வந்துட்டு ஆர்த்தியை பற்றி என்னெல்லாம் பேசினாங்க உங்களுக்கே தெரியுங்க. அது மட்டும் இல்லை, ஆர்த்தி வந்துட்டு இவங்கள பார்த்து பயப்படுறாங்களாம், காயத்ரி இவங்கள பார்த்து பயப்படுறாங்களாம் அப்படின்னு காயத்ரி கிராம பற்றி ரொம்பவே கேவலமாக பேசி ஆரம்பித்தது நம்மளோட ஜூலியானா தான். அதுக்கப்புறமா தமிழகத்தில் நல்ல பேர் கிடைச்சி இவங்க வந்துட்டு 2 எலிமினேஷன் ரவுண்டில் வந்துட்டு எஸ்கேப் ஆகியும் வந்தாங்க. ஆனால் தற்போது இருக்க கதையே வேற. இந்த வாரம் ஃபுல்லாக வந்துட்டு காயத்ரி ரகுராமுக்கு வந்துட்டு சோப்பு போட்டு விடுற அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஜெயிக்கிறதுக்காக தாங்க. அதாவது நேற்று நடந்த எபிசோடில் காயத்ரி ரகுராம் வந்துட்டு நம்மளுடைய ஜூலியானாவுக்கு அண்ணி, இவங்க வந்துட்டு ஓவியாவோட ஃப்ரெண்டு. ஸோ ஓவியாவை வந்துட்டு காயத்ரி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப இவங்க அண்ணின்னு சொல்ல ஓவியா வந்துட்டு அவங்கள என்ன பண்ணி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பிக் பாஸ் வந்துட்டு நம்மளுடைய ஓவியாவுக்கு கொடுத்துருக்க ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க திமிராவே இருக்கணும், அவங்க மனதுக்கு பட்டதை மட்டுமே செய்யணும், அவங்க மனதுக்கு என்ன எது தோணுதோ அதை மட்டுமே பேசணும். அதைத்தான் நம்மளுடைய ஓவியாவும் செஞ்சாங்க. ஆனால் நம்மளுடைய காயத்ரி வந்துட்டு அவங்கள குடியாரி அப்படின்னு சொல்லி திட்டாங்க. ஆனால் இது குறித்து தற்போது நம்மளுடைய ஜூலியானா வந்துட்டு காயத்ரி ரகுராம் கிட்டையும் சக்தி கிட்டையும் மற்ற சக ரூம்மேட்ஸ் கிட்ட வந்துட்டு என்ன பேசியிருக்காங்கன்னா, ஓவியாவை எனக்கு அப்படியே அரையணும் போல இருந்துச்சு, நேற்று வந்துட்டு திடீர்னு காயத்ரி மேடமை வந்துட்டு பண்ணின்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அப்படியே வந்துட்டு சுருன்னு வந்துடுச்சு. அது மட்டும் இல்லை, சில சமயம் வந்துட்டு காயத்ரி மேம அக்கான்னு கூப்பிடாம காயத்ரின்னு கூப்பிட்றாங்க. எனக்கு அப்பெல்லாம் ஓவியாவை பார்த்த உடனே அரைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏற்கனவே நான் ஓவியா கிட்ட மூஞ்ச காமிச்சிட்டேன், இதுக்கப்புறம் ஏதாவது வந்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் வச்சுக்கிறேன் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவியாவை ரொம்பவே கேவலப்படுத்தி பேசியிருக்காங்க நம்மளுடைய ஜூலியானா. ஏற்கனவே வந்துட்டு ஜூலியானா ஜெயிக்கிறதுக்காக காயத்ரி சொல்றதெல்லாம் செய்யறது, எல்லாருக்குமே வந்துட்டு மசாஜ் பண்ணி விடுறது, கண்டபடி எல்லாருமே கட்டி பிடிக்கிறது, அப்படி இப்படின்னு சில கேவலமான செயல்கள்லாம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. தற்போது ஓவியாவுக்கு எதிராக இவ்வளோ கோபமாக அவங்க பேசினது இன்னும் தமிழக மக்கள் கிட்ட மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு. எனக்கு என்னவோ அடுத்ததாக எப்போ வந்துட்டு நம்மளுடைய ஜூலியானா எலிமினேஷன் ரவுண்டுக்குள்ளே வராங்களோ கண்டிப்பாக அவங்கள மக்கள் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க அப்படின்றது ரொம்பவே தெளிவாக தெரியுதுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.